ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது என்ன ரெசிபி வீடியோன்னா, நம்ம நாட்டு காராமணியும் சுரக்காவும் வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கான ரெசிபி தான் எடுக்கிறேன். அதுக்கு என்ன தேவைன்னுட்டு பார்த்துக்கலாங்க. இது பாருங்கள், நாட்டு காராமணி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சுரக்காய், இது நாட்டு சுரக்காய் எடுத்திருக்கேன் ஒன்று, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுலேயே மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம நாட்டு காராமணியும் சுரக்காவும் போட்ட புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா வணக்கிக்கணும். அது என்னென்ன வணக்கணும்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, அப்புறமா நம்ம தேங்காய், இந்த எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பவுடர், மிளகாத்தூள், அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி தான் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வணக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை வணக்கும் போது பார்க்கலாம் வாங்க. இப்போது மசாலா எல்லாம் வணக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மசாலா வணக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நான் கொஞ்சம் இதில் சீரகமும் போட்டுக்கிறேன். சீரகம் பொரியக்கூடாது, சும்மா அப்படி சூடான உடனே வெங்காயம், நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மீதி ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 பூண்டையும் உரிச்சு போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வணக்கிக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து முன்னாடி நம்ம இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். மீதி பாதி லாஸ்ட்டில் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வணக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வர வரைக்கும் வணக்கணும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நான் கழுவி வச்சுருக்கேங்க, அதுவும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டுடுறேன். இது பெரிய சைஸு ஒரு மூடி தேங்காய்ங்க. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரப்படி நல்லா கலரிடணும். இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம அந்த மிளகாத்தூள் போட்டு வணக்கணுங்க, குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா அது நம்ம வணக்கி அரைச்சது தான், லாஸ்ட்டில் போட்டால் போதும். பாருங்கள், எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடர்லாம் போட்டுடலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இருக்குது, தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இருக்குது, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சள் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்தா இப்படி நல்லா வணக்கிக்கலாம். இந்த மாதிரி வணக்கி அரைச்சி செஞ்சால் நாட்டு காராமணி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைமு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு குழம்பு தாளிக்கும் போது பார்க்கலாங்க. மசாலா ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம குழம்ப தாளிச்சிடலாங்க. நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கரு வச்சுக்கிறேன், சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இதில் போட்டுக்கலாம். கூடவே அந்த கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுடலாங்க.
கொஞ்ச நேரம் நல்லா வணக்கிடலாம். இப்போது இந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வணங்கினதும் இங்கே பாருங்கள், அந்த நாட்டு காராமணி இருக்குது இல்லைங்களா, நான் வந்து நல்லா கழுவி தோல் எடுத்துட்டு கழுவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இதுபடியே நான் குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுறேன். இது கொஞ்சம் அப்படியே வணங்கி வரட்டும். பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா நாட்டு காராமணி, அதை பாருங்கள் இதிலே போட்டுடுறேன். நல்லா கலர் விட்டுடலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம பாருங்கள் வணக்கி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை, நல்லா மை போல் அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம இதனோடு சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வணங்கணுன்ற அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம மசாலாவை வணக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் சும்மா கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. பாருங்க ஒரு 5 நிமிஷம் வணங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள், சுரக்காயில் தண்ணி விடணும்னாலும் நினைக்காதீங்க. நம்ம வந்து கொட்டையை வந்து வேக வைக்காத தான் போட்டிருக்கோம். அந்த தண்ணி வந்து அந்த கொட்டை வேகிறதுக்கு பேலன்ஸ் ஆகிடும், காராமணி வேகிறதுக்கு. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போது நான் குக்கரை மூடி 2 விசில் விட போகிறேன். நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டேங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாங்க. மூடிட்டு 2 விசில் விட்டுடலாம். குழம்பு ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். விசில் போயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வீடெல்லாம் அப்படியே நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 விசிலுக்கு கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே இந்த காராமணி வெந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் வந்துருச்சு. சொரக்காயும் பாருங்கள் உடையாத சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லி போட்டுடலாம் மேலால். நான் ஊற்றின தண்ணி இங்கே பாருங்கள், சொரக்காயில் இருந்து வந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் இந்த காராமணி வெந்து செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலில் சர்வ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ரைஸ்க்கு, ராகி களிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே ஒரு டைமு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நான் உங்களை இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கும் ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போடுறேன். ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி நாட்டு காராமணியும் நாட்டு சொரக்காய் போட்ட ஒரு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.